ரஃபேல் விவகாரத்தில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கடந்த டிசம்பர் மாதம் காங்கிரஸ் கட்சி தரப்பில் வலியுறுத்தப்பட்ட கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்த நிலையில் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மறுசீராய்வு மனு, அந்த மறுசீராய்வு மனுவின் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்ட பல்வேறு ஆதாரங்களை நிராகரிக்க வேண்டும். அவை அனைத்தும் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான ஆவணங்கள், அவை எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. எனவே அதனை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று மத்திய அரசு கூறியிருந்த நிலையில் அந்த கோரிக்கையை தற்போது உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தற்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? இந்தியாவினுடைய விமானப்படைக்கு சொந்தமாக, அதாவது போர் விமானங்களை, ரஃபேல் ரக விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை டசால்ட் ஏவியேஷன் என்ற நிறுவனத்துடன் இந்திய அரசாங்கமானது செய்திருந்தது. அதில் 36 விமானங்கள் உடனடியாக வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தமானது போடப்பட்டு அதன் மீதான பல்வேறு ஆலோசனைகளும் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தத்தில் முறைகேடு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்தும் மற்ற பல்வேறு தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்களின் மீதான விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி முதற்கட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. அதாவது அரசின் கொள்கைகளுக்குள்ளும் அவற்றினுடைய ஏல விவாதங்களுக்குள்ளும் தாங்கள் செல்ல இயலாது என்ற ஒரு காரணத்தை வலியுறுத்தி அந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் தள்ளுபடி செய்திருந்தது. அதன் பிறகு அதன் மீதான ஒரு சீராய்வு மனுக்களை வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஷோரி உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் மீதான விசாரணையும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக ரஃபேல் விமானம் தொடர்பான அந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் அலுவலகத்தின் தலையீடானது நேரடியாக இருந்ததற்கான ஆவணங்களையும் பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அதற்கு எதிராக வாதிட்ட மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்துமே பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் இருந்து திருடப்பட்ட ஆவணங்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த ஆவணங்கள் அனைத்துமே நகல் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் மற்ற எதிர்க்கட்சிகள் சார்பில் ஆஜராகிய மூத்த வழக்கறிஞர்கள் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக எந்தெந்த முறைகேடுகள் ஈடுபட்டுள்ளது, மேலும் இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா மற்றும் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனங்களுக்கு இடையே கையெழுத்திடப்பட்ட அந்த ஆவணங்களையும் எந்த மாதிரியான முறைகளை, அதாவது ராணுவ தளவாட முறைகளை இதில் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு விரிவான விசாரணையை உச்சநீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதன் மீதான உத்தரவை தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசினுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே தற்பொழுது உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆவணங்கள் என்பது பாதுகாப்பு துறையிலிருந்து திருடப்பட்ட ஆவணங்கள் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கிறது. மேலும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்கள் மீதான ஒரு விரிவான விசாரணையும் அந்த ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்கள் மற்றும் ஒப்பந்தங்களின் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு ரஞ்சன் கோகோய் அவர்களுடைய அமர்வானது பிறப்பித்திருக்கிறது. தேவா, சுசித்ரா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த டிசம்பர் மாதம் அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்த பிறகு மூத்த பத்திரிகையாளர் என் ராம் தரப்புல நிறைய முக்கியமான கட்டுரைகள், ஆவணங்களோடு அடங்கிய கட்டுரைகள் அப்படின்னு வெளியானது. ஒன்று, இந்த ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் அலுவலகத்துடைய தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு உடைய கருத்துக்கள் அடங்கிய அந்த கடிதத்துடைய நகல் வெளியிடப்பட்டது. அது மிக முக்கியமாக பிரதமர் அலுவலகத்துடைய தலையீடு இருந்தது அப்படின்ற அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மற்ற என்ன பேச்சுவார்த்தை, இந்த நில வேற விஷயத்தில் என்னென்ன விஷயங்களை கைவிட்டு இருக்காங்க, கடந்த ஒப்பந்தத்துக்கும் இந்த ஒப்பந்தத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்ற நிறைய டெக்னிக்கல் விவரங்களும் அதில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த ஹிந்து என் ராம் கொடுத்த கடிதங்கள் நம்பகத்தன்மை, அது எங்களுடைய திருடப்பட்ட ஆவணங்கள் அப்படின்னு நிறைய கருத்துக்களை மத்திய அரசு சொல்லிச்சு. தற்போது மத்திய அரசுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுன்னா இது ஒரு மத்திய அரசுக்கு பெரிய பின்னடைவா கருத முடியுமா? நிச்சயமாக இது மத்திய அரசை பொறுத்த அளவில் ரஃபேல் விவகாரத்தில் இன்று வழங்கப்பட்டிருக்கும் தீர்ப்பானது ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கினை பொறுத்த அளவில் எந்த ஒரு சீராய்வு மனுக்களும், முதற்கட்டமாக எந்த ஒரு சீராய்வு மனுக்களும் நீதிமன்ற அறையில், அதாவது வெளிப்படையாக நடத்தப்பட மாட்டாது. ஆனால் ரஃபேல் விவகாரத்தை பொறுத்த அளவில் ஒரு மாற்று முயற்சியாக அதாவது 2 தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதங்களையும் கேட்டு அதன் பிறகு சீராய்வு மனு மீதான விசாரணையானது நடைபெற்றது. அதன் பிறகு தற்போது நடைபெற்றுள்ள இந்த
ஏற்கனவே அதாவது மத்திய அரசினுடைய வாதங்களை பொறுத்த அளவில் இந்த என் ராம் மற்றும் இந்து பத்திரிகை அவர்களுடைய வெளியிட்ட அந்த ஆவணங்கள் அனைத்துமே திருடப்பட்டவை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தாலும் உச்சநீதிமன்றம் குறிப்பாக நீதிபதி KM ஜோசப் அவர்கள் விசாரணையின் பொழுது அதாவது பத்திரிகை என்பது அவர்களுடைய சுதந்திரத்தை மீறி செயல்பட்டால் மட்டுமே அவர்கள் மீதான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். மேலும் இந்த ஆவணங்களை முழுமையாக வெளியிடப்பட்டதற்கான விசாரணையை, துறை ரீதியான விசாரணையை மத்திய அரசு தான் மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு எதிராக குற்றம் சாட்டக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி KM ஜோசப் அவர்கள் முன்வைத்தார்கள். இன்று வந்திருக்கும் தீர்ப்பானது மத்திய அரசுக்கு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. மத்திய அரசாங்கத்தின் சார்பாக வாதிட்ட KK வேணுகோபால் அவருடைய வாதங்களை பொறுத்த அளவில் ஆரம்பத்திலிருந்தே இந்த ரஃபேல் விவகாரம் தொடர்பான ஒரு கருத்துக்களுக்கு, அதாவது எதிர்த்தரப்பு வைக்கும் கருத்துக்களுக்கு கடுமையான ஒரு எதிர்வாதங்களை தான் அவர் முன்வைத்து வந்தார். ஒன்று, இந்த ஆவணங்களுடைய நம்பகத்தன்மை குறித்து ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அது உச்சநீதிமன்றம் நிச்சயமாக ஏற்க மறுத்துவிட்டது. ஏற்கனவே அதாவது பொது வெளியில் இருக்கும் ஒரு ஆவணங்களை ஏன் உச்சநீதிமன்றம் விசாரணை செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆவணங்கள் மீதான விசாரணையானது இன்னும் வரும் காலங்களில் நடைபெறும் என்ற ஒரு கருத்தாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரஃபேல் விமான ஒப்பந்தத்தில் 126 விமானங்கள் வாங்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் 36 விமானங்கள் மட்டும் வாங்குவதற்கான அவசியம் என்ன? மேலும் இது தொடர்பாக அதாவது ரசால்ட் ஏவியேஷனுடைய இந்திய பிரிவினுடைய துணை நிறுவனமாக இந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் உள்ள குழப்பம் உள்ளிட்ட ஒரு விரிவான விசாரணையை உச்சநீதிமன்றமானது இன்னும் மேற்கொள்ளவில்லை இருக்கிறது. எந்த அளவிற்கு அதாவது காங்கிரசினுடைய காலகட்டத்தில் இந்த ஒப்பந்தமானது பேச்சு எழுந்தாலும் அதாவது தற்பொழுது உள்ள பாஜகவினுடைய அந்த அரசின் காலகட்டத்தில் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டு விமானங்களை இந்தியாவிற்கு வழங்குவதற்கான ஒரு இறுதி அறிவிப்பையும் தசால்ட் நிறுவனமானது வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் பார்க்கும் பட்சத்தில் 3 முக்கிய அம்சங்களை அடிப்படையாக கொண்ட இந்த விசாரணையானது மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும். ஒன்று, இந்த நம்பகங்கள் அதாவது they have rejected the government's argument that firstly that these documents cannot be considered because, as the Attorney General said, they are stolen documents. I mean, this was on the face of it a very peculiar argument, because if somebody is going to do something wrong, he is not going to take out full page advertisements in newspapers. So that evidence has to be excavated. But the Attorney General said these are stolen documents. That has been rejected. Second argument was that these are privileged documents because they relate to defense and so on. Our argument was that precisely because they relate to defense, you must examine them, because it affects the security of the country. It affects what you have. These are documents that relate to the issues which you have raised in your order. You asked for this evidence and we have provided it. So the court has accepted our pleas and rejected the arguments of the government in all the judges concurring with the Chief Justice giving one reasoning and Justice Joseph giving another reasoning, complementary reasoning. So as a petitioner, how do you and second, sorry, that was an important point. The second point is that the Chief Justice said that by a separate order we will fix a date for hearing the review petitions and they will be heard on merits. Sir, do you think this strengthens the point of view of the review petitioners, and what kind of material impact does this have on the entire review plate? Of course, I mean, if they had accepted the government's arguments, the review could not be considered. Now it will be considered on merits, and the Chief Justice has very kindly said that he will set a date. And in the last order they had said that they will hear it in open court. So we are very confident that we will get a good opportunity to put forward 2 things. One is the review petition regarding their own initial judgment, and second is our perjury petition. Because we have said that you have been misled into making so many errors in the judgment. They have come up, surfaced, because the government misled you. And we have shown how that has happened, and therefore we would very much want those officers and others to be brought to you for perjury. So we'll argue both those points, and we'll wait for the court's order now. Former Union Minister, you've been a senior journalist yourself. This judgment comes 24 hours before the first phase of polling. Do you see it? No, sir, I am not going to. I mean, politically as well.
That I don't know. That I don't know. Mr. Modi has been saying, don't you believe the Supreme Court, don't you believe the forces and so on. When people don't believe him, the court after all is now, what did he say today? The point is that there was a Rafale judgment in the